நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்னடா இது அடுத்து என்ன நடக்கும், 2 பேர் சேர்ந்துருவாங்களா அப்படின்றவர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த குறி சொல்கிற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போனதுமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போக சுடர் வந்துட்டு அஞ்சலியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு சுடர் கூட சேர்றது நம்ம குட்டி பாப்பா ஒன்று தான். அடுத்து வந்துட்டு உள்ளே போனதுமே ஆளாளுக்கு உம்முனே இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்கே பாட்டி, போன டைம் வந்தப்போ எங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, காவியா சொல்கிறாங்க அப்போ நீ ரொம்ப குட்டி பிள்ளை அதனால தான் உனக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கடுத்து அவங்க எழிலோட அம்மா சொல்கிறாங்க இந்து தவறுனது உங்களுக்கே தெரியும், இந்து போனதுக்கப்புறம் இவன் ரொம்ப வருஷம் இந்துவை நினச்சிக்கிட்டே தான் இருந்தான், கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு தான் இருந்தான். ஆனால் ஒரு காலநிலையால் மனோகரியை கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் சுடர் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எழில் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடரை பார்த்து முறைச்சிக்கிட்டேன், சுத்தமாக இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடு. சுடரோட மூஞ்சி வந்துட்டு சுருங்கிடுது. சுடர் வந்துட்டு கேட்குறாங்க உனக்கு ஓகேவாம்மா, நீ வந்துட்டு விரும்பி தான் எல்லையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா உண்மையாகவே அங்கே என்ன நினச்சி எது நினச்சின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் வந்துட்டு ஃப்ளைட் ஏற தான் போனேன், பட் அந்த மனமேடைக்கு நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மைதானமா அருள்வாக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சப்போஸ் உனக்கு இந்த லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்துட்டு அம்மான் வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டா நீ இந்த தாலியை கழிச்சு வச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்கும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தைங்க வந்துட்டு அப்படியே சுடரை பார்த்து முறைக்க சுடர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பார்ப்பா எழில் எதுனாலுமே வந்துட்டு அம்மன் குறி சொல்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு மனோகரி நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ வாய்ப்பெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு தான் தோணுது, அம்மனோட தீர்ப்பும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும், எழில் வந்துட்டு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. அடுத்து வீட்டில் வந்துட்டு எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க. என்ன இது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலோட அம்மா கேட்க, என்ன இது ஊருக்கு புதுசாக வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா என்ன, நம்ம பழக்க வழக்கம் தெரியாதா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க நம்ம அம்மா கிட்ட தானே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பரிகாரத்தெல்லாம் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மாவை வந்துடுறாங்க. வந்ததுமே எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, போங்க நீங்கள் உங்கள் புருஷனுக்கு வந்துட்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வாங்க, அவங்க என்ன சமைச்சாங்கன்னு சொல்லிட்டு புருஷன் மருங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர் நீ இப்போ தனமா புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்க நீயும் போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சுடர் வந்துட்டு நானா போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க போமா நீ இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு தானே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, எழில் வந்துட்டு முறைக்கிறாங்க. அப்புறம் சுடரும் போய் வந்துட்டு சமைச்சிட்டு வர்றாங்க. அடுத்து வந்துட்டு எல்லாருமே வரிசையில் உட்காந்துட்டு எழில் மட்டும் உட்காராமல் இருக்காங்க. அப்புறமேட்டு அந்த குரு சொல்கிற அம்மா சொல்கிறாங்க என்ன எழில் பார்த்துட்டே இருக்க போய் உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு நாளாக உட்காரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுற போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல போய் வந்துட்டு உட்காடுறாங்க. அப்புறமேட்டு எல்லாரும் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு பரிமாறுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஹஸ்பண்டை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, நம்ம சமைச்சதை சரியாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஒவ்வொரு ஹஸ்பண்டும் கொஞ்சம் சரியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, இது நீ தானே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாகவே சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு குறி சொல்கிற அம்மா வந்துட்டு சுடர்கிட்ட கேட்குறாங்க நீ என்னம்மா சமைச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எலியிலே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. லெமன் ரைஸு தக்காளி சாதம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இந்த சக்கரை பொங்கலை அப்படியே தொடுறதுக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. டக்குன்னு கோவத்தில் அது இலையிலே வச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுடுறாங்க. ஏன்பா சக்கரை பொங்கலையே ஒதுக்கி வச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது அப்படின்ற மாதிரி எழில் சொல்லிடுறேன். சக்கரை பொங்கல் பிடிக்காதா இல்லை சக்கரை பொங்கல் பண்ணவங்களை பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் நம்ம சமைச்சதை கூட சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எழிலோட அம்மா வந்துட்டு திட்டுறாங்க, சே இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை நடக்கிற இடம் மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடம் எதுக்குன்னா நம்ம எழிலுக்கும் சுடருக்கும் வந்துட்டு ஒரு பரிகாரம் மாதிரி பண்ண போகிறாங்க. அப்போ வந்துட்டு மணமேடையில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொல்ல, இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்லிடுறாங்க. எழிலும் வந்துட்டு நல்லா உட்கார மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லல, மனோகரிக்கா கோவம் தாங்கவே முடியல, இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா சரி குறி சொல்லிட்டு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்க, எழில் மட்டும் மூஞ்சி தூக்கின மாதிரியே இருக்காங்க. உட்காருப்பா எழில் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை சொல்லி எழில் வந்துட்டு உட்காராம இருக்க, இங்கே பார்ப்பா நீங்கள் வேணால் பிடிக்காம கல்யாணம் முடிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த ஊருக்கு என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நான் வந்துட்டு என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்னென்ன ஒரு சம்பிரதாயம் பண்ணணுமோ அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அதை
அதைத்தான் நான் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அருள்வாக்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த சாமி என்ன முடிவெடுக்கோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. எழில் நீ இதை வந்துட்டு மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு எழிலோட அம்மா சொல்கிறாங்க, சுடர் போமா போய் உட்கார இருந்தால் அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் உட்காராங்க. பக்கத்தில் எழில உட்காடுறாங்க. ஒருத்தங்க வந்துட்டு மாலைலாம் போட, அப்புறமேட்டு கன்னத்தில் சந்தனம்லாம் தடவை 2 பேருக்கு இடையில வந்துட்டு அநேகன் பிஜிஎம்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி பிஜிஎம் போட எல்லாருமே வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சாங்கியெல்லாம் முடிஞ்சு நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, குறி சொல்கிற அம்மா வந்துட்டு சேலை கொடுக்குறாங்க. சுடர் வந்துட்டு இந்த சேலை வேணாம் அப்படின்னு சொல்லிடுற. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னம்மா சுடர் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா கையால் சேலை வாங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த அம்மனே வந்து கொடுக்குற மாதிரி நீ என்ன கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்காம வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காக உனக்கு சேலை வேணாம் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க எழிலும் வந்துட்டு அப்படியே சுடரை வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இதுக்கு எழிலோட அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா சுடர் வாங்கிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து வந்துட்டு குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க, உன் மனசில் ஏதோ வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு, அது என்னது சொல்லிடு, அதுக்கடுத்து நீ இந்த சேலையை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சுடர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.